கருத்து சொல்லணும்னா இது ஒன்று தான் சொல்லுவேன். அப்பா அம்மா பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அப்பா அம்மா பேச்சு கேட்காம லைஃப் ஃபுல்லாக இந்த லைஃப் ஃபுல்லாக போயிடுவோம் நம்ம. நான் வந்து என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ நம்ம அப்பா அம்மா பேச்சு கேட்காம நம்மளுக்கு பிடிச்ச லைஃப்னு நம்ம போயிடுவோம். அது என்ன வேணாலும் இருக்கட்டும். நம்ம வேலையாக இருக்கலாம், இல்லை நம்ம கல்யாணமாக இருக்கலாம், இல்லை நம்ம அவங்க சொல் பேச்சு கேட்காம பாதியிலேயே இந்த லைஃப்பை தொலைச்சிட்டு நிற்பாங்க தெரியுமா? அதெல்லாம் தொலைச்சிட்டு ஒரு 30 வயசு 35 வயசு 30 வயசு கூட இல்லை, 35 வயசு 36 வயசு 38 வயசு அந்த மாதிரி வயசு ஆக ஆக அப்போ நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க, அடடா நம்ம ஒரு நிமிஷம் நம்ம அப்பா அம்மா சொல்லியிருந்தா நம்ம நல்லா இருந்திருக்குமே, சொல்கிற பேச்சு கேட்டிருந்தா நம்ம நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. அதனால அந்த அளவுக்கு போகாமல் நீங்கள் இப்போ இருக்கிற எல்லா ஜென்ரேஷனும் நான் அதுதான் சொல்வேன். உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் நின்று யோசிங்க. யோசித்து எதை இருந்தாலும் யோசித்து பண்ணுங்கள். வணக்கம் மேம், வணக்கம் வாங்க. இது கருத்தாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓகேவாப்பா?